Hello students, welcome to Kidam Max YouTube channel. நம்ம இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் போகிறோம். பாலினாமியல் 2.1ல ஃபர்ஸ்ட் சம். The graphs of y is equal to p of x are given in figure below. For some polynomials p of x, find the number of zeros of p of x in each case. p of x in each case, number of zeros of p of x ன்னு கேட்டிருக்காங்க. Number of zero is nothing. இந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல வந்து டச் பண்ணுதோ அதான் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ். வெரி ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த சம்மில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்படி ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணுதா? டச் பண்ணவே இல்லை. அப்படின்னா there is no point, there is no zeros அப்படி எழுதலாம். there is no zeros because the graph does not intersect the x axis at the point. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் டச் பண்ணால் மட்டும்தான், எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை இடத்துல டச் பண்ணுதோ அதான் வந்து என்னது ஜீரோஸ் ஆஃப் தி பி ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து எதுவுமே டச் பண்ணாதனால there is எழுதிக்கோங்க, there is no zero because இல்லை as the graph கூட போட்டுக்கலாம். no zero as the graph does not intersect the x-axis at any point எழுதிக்கோங்க. எங்கேயா டச் பண்ணுதா? எங்கேயுமே டச் பண்ணல, at any point. அவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக இருக்கலாமா? கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கர்வ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எப்படி கொடுத்துருக்காங்க? அடுத்த கர்வ் வந்து இப்படி கொடுக்கும்போது என்ன வருதுன்னா, இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்டில் டச் பண்ணுதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பாயிண்டில் தான் டச் பண்ணுது. அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னது 1. அதே தான் இங்கே அதே மாதிரி எழுதிக்கோங்க. இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இஸ் 1. அதே தான், அதே லைன், வேறு எதுவுமே மாற்ற வேண்டாம். as the graph intersects the x-axis at எத்தனை பாயிண்ட்ல? 1 point, at one point. ஒரே ஒரு பாயிண்டில் தான் இருக்குது, at 1 point only. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கிராஃப் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாயிண்டில் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எத்தனை பாயிண்டில் அது வந்து டச் பண்ணுது? 1 2 3. அப்படின்னா என்ன வரும்? the number of zeros is 3 as the graph intersect the x-axis at 3 points. அதே தான், அப்படியே தான் எழுதணும். the number of zeros is 3 as the graphக்கு ஜிபின்னு போட்டால் போதும். intersect the x-axis at 3 points. ஓகேவா? சரி, அடுத்த கிராஃப் எப்படின்னு பார்ப்போம். அடுத்த கிராஃப் வந்து எப்படின்னு பார்ப்போம். பார்க்கும்போது என்ன வரும்? அடுத்த கிராஃபில் எத்தனை பாயிண்டில் டச் பண்ணுது? only 2 points. எக்ஸ் ஆக்சிஸ் தான் பார்க்கணும், ஒய் ஆக்சிஸ் பார்க்கக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னது? the number of ஈஸியாக இருக்கலாமா? இதெல்லாம் ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. 2 as the graph
intersect the x-axis, intersect the x-axis at 2 points. Okay, அடுத்து என்ன கிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ இதில் வந்து எத்தனை பாயிண்டில் வந்து டச் பண்ணுதுன்னு பார்ப்போம். 1 2 3 4. ஆனால் இந்த கிராஃப் வந்து எத்தனை இடத்துல டச் பண்ணுது, நம்மளுக்கு 4 பிளேசஸில் வந்து டச் பண்ணுது. இந்த கர்வ், இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ், the number of zeros is 4 as the graph intersect the x-axis at 4 points. Okay, சரி, இந்த லாஸ்ட் கிராஃப் வந்து எப்படின்னு பார்ப்போம். இந்த இடத்துல 5 வரும். சாரி, 5 எக்ஸ் ஆக்சஸ் இங்கே ஒன்று இருக்கு இல்லையா? ஆனால் எத்தனை பாயிண்டில் வருது? 5 பாயிண்டில் வருது. ஃபைவ் பாயிண்ட் 1 2 3 4 5. அப்படின்னா என்னது? இந்த நம்பர் ஆஃப் zeros is 5 as the graph intersects the x-axis at 5 points. ஓகே, சரி, இப்போ அடுத்து இங்கே வருவோம். இப்போ இங்கே எத்தனை பாயிண்டில் வருது? 1 2 3. அப்புறம் என்னது? 3 பாயிண்ட்ஸில் வருது. இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் is 3 as the graph intersect the x-axis at 3 points. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல ஸ்டூடெண்ட்ஸ்? இது வந்து ஒன் வேர்ட் கொஸ்டினில் கேட்க சான்சஸ் இருக்குது. எம்சிக்யூ கொஸ்டினில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த பயிற்சியில் பார்ப்போம்.